Hi, welcome back. இன்னைக்கு நம்ம exercise 2.5ல இருக்கிற first problem பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ABC or coplanar if and only A plus B, B plus C and C plus A are coplanar. இது coplanarனா A plus B, ABC வந்து coplanar அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கோப்ளனர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ ஏபிசி வந்து கோப்ளனர் ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து ஜீரோவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, டு ப்ரூவ் ஏபிசி அதோட ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது கோப்ளனர் அப்படின்னா if A plus B, B plus C, C plus A is equal to 0 is equal to coplanar அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி 1 தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் இந்த சைக்ளிக் ஆர்டர், தட் இஸ் A cross B dot C, B cross C dot A, C cross A dot B இது எல்லாமே ஈக்குவல். தட் இஸ் A, B, C, BCA and CAB இது மூணும் ஈக்குவல் அப்படின்னு தெரியணும். இன்னொன்று ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் 3 வெக்டார்ஸ் இஸ் 0 if any 2 of them are equal. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் BBCன்னு வருதுன்னு வச்சுப்போம். அப்படின்னா தட் இஸ் 0. அதே மாதிரி இப்போது BBA அப்படின்னு வருதுன்னா அதுவும் 0. ஸோ இது மாதிரி ரெண்டு ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது வந்து 0. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சாலே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் இதை வந்து இது இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபார்மேட்டில் எழுத போகிறேன். ஸோ A ப்ளஸ் B டாட் B ப்ளஸ் C ஓட கிராஸ் ப்ராடக்ட் C plus A. சரியா? which is equal to A plus B. இதை cross product எடுக்க போகிறேன். ஸோ B cross C, B cross C plus B cross A plus C cross C plus C cross A. சரியா? அடுத்தது இந்த A இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ A டாட் B cross C ப்ளஸ் A டாட் B cross A ப்ளஸ் A டாட் C cross C ப்ளஸ் A டாட் C cross A. சரியா? அடுத்தது Bக்கு வரோம். ப்ளஸ் இந்த பியோட உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ B டாட் B cross C ப்ளஸ் B டாட் B cross A ப்ளஸ் AB டாட் C cross C ப்ளஸ் B டாட் C cross A. இதில் C cross C இருக்கு இல்லையா, அது வந்து 0. ஏன்? sin தீட்டா வந்து 0 வரும். ஏன்னா C cross C வந்து sin 0 வரும், ஆங்கிள் வந்து 0ன்றனால. ஸோ this becomes 0. அதே மாதிரி இங்கேயும் this becomes 0. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு எழுதணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, which is equal to A டாட் B cross C ப்ளஸ் A டாட் B cross A ப்ளஸ் இது 0, இது கம்ப்ளீட்டாக 0 வருமா? ஸோ அடுத்ததுக்கு போயிடலாம். A டாட் C cross A plus B dot B cross C plus B dot B cross A plus இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஸோ அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ B dot C cross A. ஓகேவா? இப்போது இதை ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டில் எழுத போகிறோம். தட் மீன்ஸ் A டாட் B cross C-யை எப்படி எழுதலாம்? A B C. கரெக்டுங்களா? ப்ளஸ் இதையும் அதே மாதிரி எழுத போகிறோம். A B
ஏ. அடுத்தது இது எழுத போகிறோம், ஏசிஏ ப்ளஸ் இங்கே பிபிசி ப்ளஸ் இங்கே பிபிஏ. அடுத்தது ப்ளஸ் பிசிஏ. ஓகேவா? இதில் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி 3 யூஸ் பண்ணோம். தட் மீன்ஸ் த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் 3 வெக்டார்ஸ் இஸ் 0 இஃப் எனி 2 ஆஃப் தெம் ஆர் ஈக்குவல். சரியா? ஏதோ 2 வந்து ஈக்குவலாக இருந்தால் அது வந்து 0. ஸோ இதில் எது இதெல்லாம் 0 ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் இங்கே 2a இருக்குது, ஸோ இது 0 ஆகிடும். இங்கேயும் 2a இருக்குது, ஸோ இதுவும் 0 ஆகிடும். இங்கே 2b இருக்குது, இதுவும் 0 ஆகிடும். இங்கே 2b, இதுவும் 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ மீதி என்ன இருக்கும்? which is equal to a b c ப்ளஸ் இங்கே இருக்கு இல்லையா b c a. சரியா? இந்த பிசிஏ இப்போ சைக்ளிக்காக இருந்துச்சுன்னா ஏபிசி பிசிஏ இது ரெண்டும் ஈக்குவல். கரெக்டுங்களா? ப்ராப்பர்ட்டி 1 மூலியமா. ஸோ அதனால் பிசிஏவை நான் ஏபிசின்னு எழுதிக்க போகிறேன். தட் மீன்ஸ் இங்கே இந்த ஏபிசி அப்படியே எழுதிக்கிறேன். செகண்டில் இருக்கிறத பிசிஏவை ஏபிசி அப்படின்னு எழுதிக்கிறேன். which is equal to 2 times ABC. சரியா? which is இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? ABC is equal to 0 if இது வந்து 0னா. சரியா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? this is equal to 2ABCன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதை நான் இப்போ திரும்ப எழுதிக்க போகிறேன். A ப்ளஸ் B, B ப்ளஸ் C, C ப்ளஸ் A is equal to 2 times ABC. அப்படின்னா if A plus B, B plus C, C plus A is equal to 0 அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணோம்னா 2ABC is equal to 0வா? ஸோ ABC is also 0. ஓகேங்களா? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? இஃப் இது வந்து 0வாக இருந்தால் ஏபிசியும் 0 அப்படின்றதான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 2.5ல் இருக்கிற செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the volume of parallelopiped whose edges are represented by அப்படின்னு சொல்லி 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த வால்யூமும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார்ஸில் ஒரு லேண்டா இருக்குது. ஓகேங்களா? அந்த லேண்டா தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் செய்கிறதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். வால்யூம் ஆஃப் த parallelopiped with edges a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் டாட் c வெக்டார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா அதை வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எழுத முடியும். தட் இஸ் a1 a2 a3. இந்த a1 a2 a3 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வெக்டாரோட ijkவோட கோஎஃபிஷியன்ட்ஸ். அதுக்கப்புறம் b1 b2 b3 c1 c2 c3 இது ரெண்டுமே செகண்ட் அண்ட் தேர்ட் வெக்டார்ஸோட ijkவோட கோஎஃபிஷியன்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து வால்யூமும் கொடுத்துருக்காங்க, நம்ம லேம்டா மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் parallelopiped அதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா a வெக்டார் b வெக்டார் c வெக்டாரோட ஸ்கேலார் ப்ராடக்ட்னு எழுதிக்கிறேன்.
which is equal to நான் இப்போ அந்த determinant ஃபார்மில் எழுத போகிறேன். that is first vectorோட ijkவோட coefficients, that is -12, j வந்து 0 and then lambda. அடுத்தது செகண்ட் வெக்டரில் I இல்லை, ஸோ 3j, ஸோ that is 3, இங்கே -1. அடுத்தது மூணாவது வெக்டரில் 2, 1, -15. சரியா, which is equal to நமக்கு இங்கே என்ன தெரியும், ஆல்ரெடி வால்யூம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 5, 4, 6. சரிங்களா, which is equal to 546. இப்போது இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். -12 into 3 into -15 -1 into அடுத்து -0 தான் இருக்குது, ஸோ அங்கே 0 தான் வரும், ப்ளஸ் lambda into 0 into 1 -2 into 3, which is equal to நமக்கு முன்னாடியே தெரியும் 546. சரியா, which is equal to -12 into -45 plus 1 plus lambda into -6, which is equal to 546. so -12 into -44 minus 6 lambda is equal to 546. இது வந்து 528 minus 6 lambda is equal to 546. ஸோ இந்த 528 அந்த புக்கு எடுத்துகிட்டு போனால் -6 lambda is equal to 546 minus 528, which is equal to 18. so lambda is equal to 18 divided by -6, which is equal to -3. so lambda is equal to -3. இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அண்ட் பாய்.